என்ன கிளிச்சம்மந்தி, என்ன கிளிச்சம்மந்தி, ரொம்ப நியாயமானவிய, நியாயமா நடந்துக்கவிய. உங்களை மாதிரி ஒரு நியாயத்தை இந்த உலகத்திலே கிடையாது. நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க சம்மந்தி. இந்த நிக்கால இவரு தான் பேருல சொத்த இந்த நிக்காவல எங்க மைனி இவிய பேர்ல சாரி சாமமா எழுதி வச்சிருக்காவ. யாரோ ஒருத்தியா இருந்தா இவிய சொத்தை எதுக்கு சம்மந்தி எழுதி வைக்கணும்? நீங்க தான் இதுக்கு நியாயம் சொல்லணும் சம்மந்தி. நீங்க சொன்னா மட்டும்தான் சரியா இருக்கும். சொல்லுங்க சம்மந்தி, இவிய யாரோ ஒருத்தியா இருந்தா இவிய எதுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும்? சொல்லுங்க சம்மந்தி. ஐயோ, அந்த கிளிக்கு இந்த நிலைமை கூட நான் ஒண்ணு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கல. வேலை செஞ்சதுக்கு கோழிய கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்படிங்களாண்ணே? அப்படி இவிய உங்ககிட்ட என்னென்ன வேலை பார்த்தாவ? பாக்கறதுக்கு அருவருப்பா இருக்குது. சொல்லுங்கண்ணே, அவங்க சொத்தையே எழுதி வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன வேலை பார்த்தாவ? கேட்கறவல்ல, சொல்லுங்க. யாராவது வேலை செஞ்சதுக்கு சொத்து எழுதி கொடுப்பாங்களா? சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப அத குச்ச கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானங்க? மீனா, வாயை மூடுங்க. சொல்லுங்கண்ணே, என்ன வேலை பார்த்தாவன்னு உங்க சொத்தை எழுதி வச்சியா? சரி நீங்க விடுங்க, அன்னைக்கு சம்பந்திட்ட கேக்குறேன், அதுதான் சரியா இருக்கும். இப்படி பேசினா மாமியார் மனசு நோகுனதை திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்றா. திரும்ப திரும்ப அத்தை கிட்டே கேக்குறா. அப்பா அத்தைக்கு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. சொல்லுங்கண்ணே. அது சொல்லுங்க, எதுக்கு சொத்து எழுதி கொடுத்துருக்கீங்க? இங்க சில பேருக்கு தான் ரொம்ப உத்தம புத்திரன்னு நினைப்பேன். உங்களை நான் சொன்னேன். நீங்க ரொம்ப கரெக்ட் பாத்தீங்களா? ரொம்பதான் குடும்பத்து மேல அக்கறை. நீ என்ன எப்போ பார்த்தாலும் இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன அவர் மேல பரிசுமத்திரல ரொம்ப குறியா இருக்கீங்க? இவர் நல்லவன் நினைச்சுதானே நம்ம எல்லாம் பழகிட்டு இருக்கோம். இவர் இப்படி பட்டம் தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பமாக எதுக்கு ஆவறது? நீங்க குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு குடும்ப மனத்தை வாங்குனீங்க. அவர் யாரோ தானே, அவருக்கு ஏதாவது ஒண்ணா நமக்கு என்ன பாதிப்பு வரும்? எனக்கு புரியல. ஏமா அத்தாங்க, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இங்க வா. நீ என்ன சொல்ல போற? நான் என்னமோ சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, என்னால இங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும் போலுக்க. அன்னைக்கு பாக்கிறதுக்கே பாவமா இருக்குது. எங்க இப்ப அவமானப்பட்டுட்டு நிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பதில் தெரிஞ்சாகணும்? ரெண்டுத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னா இவ சொத்தை எதுக்கு எழுதி கொடுக்கணும்? மீனா குட்டி, எல்லாரும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வாரேன். அத்தி, பயவுல என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மீனா, வாயை மூடிட்டு நில்லுங்க. உங்களுக்கு வேறதானே தெரியணும், சொல்றேன். சதீஷ், உங்களை நான் அப்பமே வச்சு பொறுமையா இருங்க சொன்னேன். மீனா சொன்ன மாதிரி உங்களுக்கு அவர் மேல ஏதோ பகை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பழைய போடல இவ்வளவு குறிக்கோளா அழைவீங்க. என்ன பேசுறீங்க? பின்ன அவர் மேல எப்ப பணி சுமத்துறாங்க காத்துட்டு இருந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, நாமளும் அந்த குடும்பம் ஒண்ணா இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிரச்சனைனா நமக்கு சத்தன அவமானம். டேங்கப்பா, நாம எதுவுமே பண்ணல பாருங்க. சரிதான், மத சொல்ற சரிதான். என்ன நாம பண்ணாததா? அவமானங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. ரொம்ப நீங்க பண்ணாதீங்க சதீஷ். என்ன ஒட்டுமொத்த குடும்பம் இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க? ஏய் கிஷோர், என்ன ஆனா சரி, இவரை இங்க அனுப்புறத குறியா இருக்கணும். சரிடா. அண்ணன் தம்பிங்க அதை காட்டுதிய. மீனா, இந்தா. என்னது? நீங்க தொலைச்சு தாச்சு ஒரு கேள்வி கேட்டீங்களே, அதுக்கான பதில். ஏம்மா தாங்க, நீ கேட்டியா இவளுக்கு மட்டும் சொத்தை எழுதி கொடுத்திருக்காருன்னு? இவர் இவளுக்கு மட்டும் எழுதி கொடுக்கலாமா? வீட்ல இருக்க அத்தனை பேருக்கும் எழுதி கொடுத்திருக்காரு. மீனா குட்டி, அந்த ஃபைல் எடுத்து இந்த நிக்கால சதீஷ் அவன் மூஞ்சில ஏறி. கிஷோர் மூஞ்சில இருந்தாலும் சரியா தான் இருக்கும். வாயை மூடுடா. என்னடா ரொம்ப துள்ளுற? பைய ஒழுக்கம்னு பேசுற? நீ செய்யற காரியம் மட்டும் ரொம்ப ஒழுக்கமா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவகிட்ட கத்துற? நீ செய்யறது ரொம்ப சரியானா? நீ செஞ்ச காரியம் மட்டும் அப்படியே ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க பாரு. மீனா, கத்த கூடாது. தேவலி, தேவலி. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? ஓ லட்சணத்தை சொல்ல வேண்டாம். என்னத்த நீ இந்த கிஷோருக்கு யாருமா? அண்ணி, வாயை மூடு. அங்க பிரச்சனை இருந்தா நீ என்ன நம்ம பிரச்சனை பேசிட்டு இருக்க? நீங்க தானே அவர் கொன்னுனா நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம குடும்பத்துல ஒண்ணு இருக்கு. அப்ப அதையும் பேசி முடிச்சிர வேண்டியதுதானே கையோட. ஐயோ, என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாமா? நான் எல்லாருக்கும் சொத்தை கொடுக்கற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். என் வீட்டுல வேலை பார்க்கற எல்லாருக்கும் நான் கொடுத்தேன். நான் இந்தியாவுக்கு வரதுனால எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏமா, அவர் அப்படித்தானே கொடுத்திருக்காரு. நீங்க என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க? வேலைக்காரிக்கெல்லாம் கொடுத்தாரு, ஆனா இவளுக்கு மட்டும் சரிசமா கொடுக்கணும். அதுக்காக உரிமை கொண்டாடிட்டு வந்துருவீங்களா? அவர் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. இதான் சந்தை பொண்ணு அவர் பழி வாங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இல்லன்னு இவரு ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருடா, கேட்டுக்கிட்டு இருக்கல. அப்படி சொல்லி கிஷோர் வாயை மூடி இருக்க சொல்லிட்டேன். சரி, உங்களை நான் ஒரு தப்பா நடிச்சுட்டேன். எல்லாருக்கும் கொடுத்தத கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காரு. இதை பயன்படுத்திட்டு மொத்தமா ஆட்டை பண்ணலாம் வந்திருக்கீங்களா?
அதான் கேக்கும் இவளுக்கு மட்டும் ஏன் நிறைய கொடுக்கணுங்க? இவ ஏதாவது வேண்ட வேலை பாத்துருப்பா. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. இல்ல இல்ல நிக்கலே, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்ல. சார் நீங்க வாக்கு கொடுத்தீங்களா? நான் அப்படி வாக்கு கொடுக்கவே இல்ல. நீங்க வாக்கு கொடுக்காம தான் இப்படி உரிமையோட வந்து பேசிட்டு இருக்காங்களா? டேய் கிஷோர் இருடா. ஏமா உண்மை சொல்லு, அவர் உண்மை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரா? பொய் மட்டும் சொன்னா முட்டிக்க தட்டி உள்ள தட்டி வச்சுட பாத்துக்க. தங்கம் உங்களுக்கு சேர்த்துதான். நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம்னா எவிடன்ஸ் இல்லாம வருவோமா? சார் நீங்க ஏதாவது பழினா உண்மை சொல்லுங்க சார், இல்ல பெரிய கேஸ் ஆயிரும். இல்ல சத்தியமா நான் வாக்கு கொடுக்கவே இல்ல. இது எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தா எதுவுமே எனக்கு தெரியாது. என் வீட்டுல இருந்தாங்க, அதான் உண்மை. ஓ வீட்டுல இருந்தாங்க பாத்தியானே. இவங்க எதுக்கு சார் உங்க வீட்டுல இருக்கணும்? அப்ப அவங்க சொல்றது உண்மையா? ஆளோட ஆள இருந்தாங்க, என் வீட்டுல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்தாங்க. என்ன இவ கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்குவா. நான் அதை ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நினைச்சேன். ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு நானே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனாலும் என்னோட எல்லா வேலைகளையும் பார்த்தது இவதான். ஓ அதை வச்சுக்கிட்டே இவன் மிரட்டிட்டு இருக்காளா? ஐயோ விட்டு தள்ளுங்க, பாவம் அவளு கூட இருக்கா, ஏதாவது பேசிருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண இருக்கா. கரெக்ட் தான் தினேஷ், இவர் ஏதோ யாருமே இல்லங்கக்காக கொஞ்சம் பேசிருப்பாரு. இதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் தங்கம் குடிச்சிருக்கா. விடவே கூடாது, விடாதீங்க, பாவம் அவரு. கிசா ரொம்ப துள்ளுதானே, ஏன் அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்குள்ள என்ன இளம் வந்து போகுது. இனிமேல் இவங்களுக்கும் நமக்கு எதுவும் இல்ல. அனுப்புங்க வாங்க, உங்க பிரச்சனை நீங்க முடிச்சுடுங்க. இப்படி ஏன் வீட்டு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கெட் அவுட். என்ன நீ எப்ப பார்த்தா நீங்க ஏன் கிட்ட வம்பிழுக்கிறீங்க? முத உன் கண்ணுல தூசி எடு, அதுக்கப்புறம் அடுத்த பத்தி உன் கண்ணுல தூசி இருக்குன்னு சொல்லலாம். நீ உங்க பேச்சோட சரியில்லை சொல்லிட்டேன். என்னடா பேச்சு சரியில்லை? நான் கேட்டதுக்கு நீ பேசல. இவ யாரு சொல்லு, நீ தான் தைரியமான ஆச்சே சொல்லு. கேவலம் கிசா இருக்கு, நல்லா மடக்கட்டும், அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு பிரச்சனை எடுக்குங்க? நம்ம வீட்டு பிரச்சனை உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு அந்த தக்காளி சட்னியா? மவனே மாட்டுனே ரெண்டேரும். சொல்லிக்க சரி, இவ யாரு? அத்தை என்னையா மாட்டி விடுறீங்க? உன்னை மாட்டி விடுங்கக்காக இல்ல, கிசருக்கு தெரியல. இவ ஏதாவது செஞ்சா நம்ம பையன் சந்தோஷமா இருக்குன்னு நாங்கெல்லாம் எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு பொறுமையா போவோம். நீங்கள கூட்டிட்டு வந்த நாங்க அனுசரிச்சு போகல. எங்களை தான் அவமானமா பேசினாங்க. நாங்க என்னைக்காவது உன்கிட்ட காட்டியிருப்போமா? இல்ல உங்க அம்மா தான் உன்கிட்ட காட்டியிருப்பாங்களா? ஊருக்குள்ள என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? சதிசு துளிதார ஏன் உங்களுக்கு தெரியாது? உங்க தம்பில கூட்டிட்டு வந்தா என்ன சொன்னாங்க? அது எதுக்கு இப்போ என்ன சொல்றாங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதுதான். அன்னைக்கு பிள்ளை படிக்க வேலைய பாருன்னு ஊருக்குள்ள பேசதான் செஞ்சாங்க. நாங்க எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா எங்க வீட்டு பிள்ளை சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் நாங்க நினைச்சோம். எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நாங்க நடந்துக்கிட்டோம். ஓ சந்தோஷம் முக்கியம் நினைச்சோம். நான் என்ன பண்ணேன்? கேக்கல தேன்மொழி யாரு? அது அது இந்த சந்தோஷம் தான் முக்கியம். நீ செஞ்சது சரிதான்னு சொன்னாங்க பாரு. அங்க நிக்காங்கடா உங்க அம்மா. பாவம் அந்த அப்பா என்ன பண்ணனு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாரு. அவர் பக்கம் பேசுறதுக்கு யாருமே இல்ல. இந்த நீ வேற என் வீட்டு வாடி எதுவும் நடக்கக்கூடாது. என் வீட்டு வாடி எதுவும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு கௌரவ குறைச்சல். நீ பண்ண வேலை ரொம்ப கௌரவம் பாரு. அண்ணி நீங்க ரொம்ப பேசுறீங்க. நான் பண்ணது ஒரு படம் ஒண்ணா? ஓ 30 வயசுல பண்ண தப்பு இல்ல போலக்கு. எடி 30 வயசுல பண்ண தப்பு இல்ல போல. நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம கல்யாணத்தை பண்ணுனே. நீ மானத்தை வாங்கத்தானே நீ இருக்க. நானும் ஏற்பாடு பண்ண, ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்ப வாயை மூடிட்டு நில்லு. யாருக்கோ ஒருத்தருக்காக என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்களா? உன்னை அவமானப்படுத்துறது எங்க நோக்கம் கிடையாது. நீ தேவையில்லாம பேசுன, அதான் வாங்கி கட்டிட்ட. பாத்தியா தென்மொழி, இப்ப புரியுதா? இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன். டெல்லிக்கு கிளம்பு. டேய் நீ ஏன்டா இப்படி கத்துற? பாத்தீங்களாமா உங்க மருமக்கமாரி எப்படி பேசுறாங்கன்னு. நீயே குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்னங்க சொன்னாங்க? உன்னை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அந்த மத்தவங்க பேசுற மாதிரி நாம எப்படி இருக்கணும் அதை பார்க்கணும். நீங்களா வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டது. உங்களால சேர்த்து நானே அவமானப்படுறேன். அம்மா இது சரியில்லை சொல்லிட்டேன். யாருக்கோ ஒருத்தருக்காக. என்ன கிசார் சொன்ன? ஏன் இன்னும் நீங்க வேதனைப்படுத்துறீங்க? யார்கிட்ட கோரல வசதி பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. யாருக்கோ ஒருத்தருக்காக என்ன பேசுறாங்க? அவ ஏதாவது ஒண்ணு பண்றனா சரியா இருக்கும். என் ஃப்ரெண்ட கோரல வசதி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்ல. அமைதலா இரு. இன்னொரு வாட்டி அவகிட்ட நீ கோரல வசதி பேசுன தொலைச்சிரும். பத்துக்க தொலைச்சி புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இழந்துராத. டேய் கிஷோர் உள்ள போடா. எல்லாரும் ஃப்ரீக்கே சப்போர்ட் பண்றீங்கல்ல, பண்ணுங்க. போடா. தங்க உனக்கு என்னதான் வேணும்? நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரலையே, என் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்தேன். தொலைச்சிரும். அண்ணன் கிண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டு. யார் சம்பகலி? இதே காதாம்பரி அனுப்புன ஆளு. நினைச்சேன் அவ வேலையாத்தான் இருக்கணும்னு. சதீஷ் துள்ளுனீங்களே, இப்ப புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்கா. என்ன பிரிச்சு பேசுறீங்க? வாய முடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்க பேச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையே. ஐயோ எப்பா பிள்ளைங்களா, தயச சண்டை சச்சர போடாதீங்க ஐயா. கொஞ்சம் அமைதலா இருங்க. நான் இவர் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு பயந்தேன். அதுக்காக அதான் சொல்றாரு. நான் விசாரிச்ச வரைக்கும் இவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு 1000 வாட்டி படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேச்சு நீங்க எங்க கேட்டீங்க? அதுக்காக சொல் பேச்சு கேட்கணும், நாங்க பேச்சு பேச வேண்டியதான் வரோம். தினேஷ் கொஞ்சம் அமைதலா இருங்க. பார்த்தங்க இனிமேல் உன இந்த தசையில பார்த்த ஓட விட்டு அடிச்சிட. ஓடிடு. என்ன தங்கம், இன்னைக்கு எஸ்கேப் ஆயிருவோம், நாளைக்கு வரலாம். இன்னும் ஒண்ணுக்குன்னு சண்டை போட்டு உருளுவானு பார்த்தா
ஒண்ணுக்கொன்னு ஒத்துமையெல்லாம் இருக்கானுவே. நீ என்னவோ அடிப்படியெல்லாம் போடுவானுன்னு ஒன்னையும் காணும். இந்த வீட்டுல மருமக்கம்மாரெல்லாம் ஒத்துமையா இருக்காள்வ. அதனால தான் இங்க ஜெயிக்க முடியாம போயிட்டு இவ்வளோக்குள்ள பிரச்சனையை கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஆட்டை போடுவோம். இந்த மருமக்கமாரை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு காதாம்பரிட்ட போய் கேட்போம். அவதான் சரியான ஐடியா கொடுப்பா. மருமக்கமாரை பிரிக்கிறதுக்கு காதாம்பரி என்ன, நானே ஐடியா கொடுப்பேன். வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயாப்பா, உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? என்ன கிளி எவ்வளவு அழகான பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்ந்தெடுத்திருக்கா. எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஐயோ பரவாயில்லையா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். ஏதோ புத்திக்கிட்டனமா நடந்துகிட்டேன். சாரி, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. இது போதியா அப்பான்னு கூப்பிட்டியே, அது போதும். நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. உங்க சொத்துக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு போறாங்க. திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு வாட்டி நான் ஏமாற மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இது போதியா மீனா? நீங்க கிளம்பலாம். சாரி மீனா. நீங்க கிளம்பலாம்னு சொன்னேன். சே, நான் வேற புத்திக்கிட்டனமா நடந்துக்கிட்டேனே. போங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. போங்க. ஏன் மீனா எனக்கு தண்டனை கொடுக்குற? நாக்குல நரம்பு இல்லங்கக்காக மைக் வந்ததெல்லாம் பேசுனீங்கல்ல, அதுக்கான தண்டனை நினைக்கணும். என் மூஞ்சில மிளிக்க கூடாது. ஐயோ வேண்டாமா, அதான் பிள்ளை மன்னிப்பு கேட்டுட்டானே. பாத்தீங்களா, பிள்ளைன வாய் நிறைய சொல்றாரு. எங்க பிள்ளைங்க முன்னாடி அவமானப்பட்டுருமானு தலை குனிஞ்சு நின்னாரு. ஈரக்கமே இல்லாம பேசுறீங்க. உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க அவமானப்பட்ட உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அப்படிதானே தலை குனிஞ்சு நின்னாரு. கொஞ்சமாவது இறக்கப்பட்டீங்க. சாரி மீனா. அத அப்பா கால வந்து மன்னிப்பு கேளுங்க. அதெல்லாம் வேண்டாயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மன்னிப்பு கேட்கட்டும், அப்பதான் செஞ்ச பாவம் தொலையும். இதே அழுக்கு மனசோட என் பிள்ளைங்க தொட்டாதீங்க. மீனா கரெக்டா போடுறாயா மீனா. யாரு மீனா வச்ச? ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைங்களை தொட்டக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ என் தங்க மேல ஒண்ணு இல்லடா, நீ எந்திடா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இனிமே அந்த தங்கங்க வந்தா ஓட விட்டு அடிங்க. அததான்க்கா பண்ணணும். செம்மொழி நான் தொட்டி கிளம்புறேன்னா? என் புருஷன் உண்மையிலே நல்லவருதான். அப்படியா? இந்த மாற்றத்துக்கு காரணமே நீதான். நான் தப்பு செஞ்சப்பா மனசார மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே. அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாம மத்தவங்க செய்யற பாவத்தை மன்னிச்சாதான் நம்ம பாவத்தை கடவுள் மன்னிப்பாருன்னு. நான் செஞ்ச பெரிய பாவத்தை நீ மன்னிச்சு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்த. ஐயோ என்னங்க? இல்ல உண்மைதான் சொல்றேன். என் குழந்தை குட்டியோட நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தானே. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு முகத்திலே தெரிஞ்சுது. அவர் கூனி குறுகி என்ன சொல்லலாம்னு தெரியாம தகச்சு நின்னாரு. பார்த்தேன், அவர் தப்பு செய்யலங்கிறது அவர் கண்ணுல தெரிஞ்சது. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி நீங்க கிளம்புங்க. போயிட்டாருன்னா சரிங்க. சரி நானும் கிளம்புறேன். அது தங்கம் தான் ஓடட்டு அடிச்சு வரட்டுங்க. என்ன எதுனாலும் பாத்துக்கலாம். சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என் தங்கச்சி எது செஞ்சாலும் சரியா இருக்கும். நீ கலக்கு தங்கச்சி, உடனே நான் இருக்கேன். இது போதண்ணா. சரி அம்மா போயிட்டாரேம்மா. சரிம்மா. அத்தை நாங்க இருக்கோம் அத்தை. பெத்த தங்கங்களா. நாங்க இருக்கோம் மாமியார், உங்களுக்கு நாங்க இருக்கோம் அத்தை. எங்களை மீறி எதுவும் நடக்காது. அவர் எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு அவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நிச்சயமா நாங்க உங்க பக்கம் எப்பவுமே இருப்போம் அத்தை. எனக்காக இந்த மாமியாருக்காக கெட்ட பிரச்சனை கூட எதிர்த்து பேசுறீங்களே. உண்மையை பேசணும். உங்க பக்கம் நியாயம் இருக்குது. நியாயத்து பக்கம் நாங்க நிக்கிறோம். தப்பு செய்யறது பூசணா இருந்தாலும் தட்டி கேட்போம். நாங்க அன்னைக்கிளி வளர்ப்பு. நாங்க இன்னைக்கு வாழ்றோம்னா அது உங்களால் தான். கலங்காதீங்க மாமியாரே, நாங்க இருக்கோம். என்ன பண்ணணும் யாது பண்ணணும் எனக்கு தெரியும். சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலை இல்லம்மா. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உன்னை அத்தை அவமானப்பட்டுட்டேன்னு கவலைப்படுதியோ? கிஷோருக்கு காணாதுன்னு கவலைப்பட்டேன். என்னால உனக்கும் கிஷோருக்கும் பாத்துக்கலாம். எவ்வளவோ பிரச்சனை நான் கடந்து வந்துட்டேன். இதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். உன் மேல கோவப்படுவான், ஏதாவது பாத்துக்கலாம். பொண்ணா இருந்தா வாழ முடியாதா? வாழ்ந்து காட்டுவேன். வந்தா மழை போனா உசுன்னு போயிடும். பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். கோவப்படுவாரு கோவப்படாச்சு. எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. நானாவே இல்ல. எனக்கு நானா வாழ ஆசையா இருக்கு. அவனுக்கு ஒரு பாடத்தை கப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கூட டெல்லிக்கு போ. முடிவு கட்டாம போக மாட்டேன். குட், இப்படித்தான் இருக்கணும். பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். நீ சொன்னிய வந்தா மழை போனா அவசரனு.
வாழ்ந்துட்டு போயிடணும். படிச்சவ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். கட்டேன், முடிவு கட்டேன். இந்த அங்கிளுக்கும் நம்ம அத்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? நிறைய வாட்டி அவங்க ரெண்டு தனியா பேசுறத நானே பார்த்திருக்கேன். இந்த கிஷோருக்கு அங்கிளை பார்த்தாலே கோவம் வருது. ஆனா என்கிட்ட எந்த ரகசியமும் சொல்ல மாட்டாரா? ஆனா என் மேல கோவப்படுறதுக்கு மட்டும் அவருக்கு உரிமை இருக்குதா? கோவப்படுறதுக்கு மட்டும் நான் உரிமை. நானும் சராசரி பொம்பளையா முட்டாளா இருக்க நான் விரும்பல.